கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில் பேட்டர்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அது முக்கியமான கேண்டில் பேட்டர்ன். ஸோ ஹேமர் கேண்டில்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு ஹேமர் இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. இது வந்து க்ரீன் கலர் கேண்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது ஓப்பன் ப்ரைஸ் இது வந்து க்ளோஸ் ப்ரைஸ், இது வந்து லோ ப்ரைஸ். இந்த க்ளோஸ் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக தான் ஹை ப்ரைஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது மார்க்கெட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் மேலே வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகும், அதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் வந்து மேலே போய் அந்த இடத்துல க்ளோஸ் ஆகும். சரிங்களா? அப்போ அதுதானே ஹை. ஸோ இது வந்து லோ. இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது ஒரு சுத்தியல் மாதிரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி கேண்டில் இருக்கும். இது வந்து க்ரீன் கலர் கேண்டில் மட்டும்தான் நான் இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ க்ரீன் கலர் கேண்டில் மட்டும் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேண்டிலுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, ஹேமர் கேண்டிலுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு ஏங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை கிளியராக ஃபாலோ பண்ணுது. சரிங்களா? டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. ஸோ மார்க்கெட் வந்து டவுனில் வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல சப்போர்ட் கிடச்சி மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி மேலே போக ஆரம்பிக்குது. மேலே போகும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா மோஸ்ட்லி புல் பேக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா டவுன் ட்ரெண்டில் வந்து என்ன ஆகும், 0.7 மார்க்கெட் கீழே வரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக் ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, சின்ன புல் பேக் வந்துடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பி எகெயின் வந்து கீழே வரும். அதில் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணோம். ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணோன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ஃபியூச்சரில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். திரும்ப எகெயின் வந்து மார்க்கெட் புல் பேக் அடிக்கும், அங்கேருந்து திரும்ப கீழே வரும், பிரேக் அவுட் பண்ணும். இப்படி தான் போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இது வந்து டவுன் ட்ரெண்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதிலிருந்து இது 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 சப்போர்ட் மீன்ஸ் இது புல் பேக் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக் வராது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்ரேஸ்மெண்ட்டை தாண்டி போயிட்டு இருக்கும். மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை தாண்டி மார்க்கெட் வந்து திரும்ப எகெயின் வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் ப்ரைஸ் ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுதான் ஹையாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆன இடமே தான் இந்த கேண்டிலோட ஹை. அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது தான் அந்த கேண்டில் வந்து என்ன ஆகும், ஒரு ஹேமர் பேட்டர்னில் வந்து விழுகும். சரிங்களா? மார்க்கெட் வந்து இது வரைக்கும் லோக்கு வந்திருக்கு, ஆனாலும் ஓப்பன் ரேஞ்சை தாண்டி போய் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ ஓப்பன் ரேஞ்ச் க்ளோஸ் ஆன லெவல் தான் ஹை. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து டவுன் ட்ரெண்ட்லேயே கிளியராக வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சப்போர்ட் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸோட ஓப்பன் பாயிண்ட்டையும் க்ளோஸ் பண்ணி மேலே போகுதுன்னா பையர்ஸ் டாமினேஷன் கிளியராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பையர்ஸ் வந்து டாமினேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இந்த பேட்டர்ன் மூலமாக தெரியுது. ஏன்னா பையர்ஸ் வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ட்ரெண்டு போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு செல்லர்ஸ் ட்ரெண்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் எடுத்தோம்னா புல் பேக் அடிக்காமல் அந்த புல் பேக்கையும் தாண்டி க்ளோஸ் ப்ரைஸையும் தாண்டி மேலே போகும்போது கிளியராக வந்து பையர்ஸ் இந்த அளவுக்கு ப்ரைஸை மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெவி டிமாண்டை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பையர்ஸ் டாமினேஷன் கிளியராக தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போது இந்த ஹேமர் கேண்டில் பேட்டர்னில் உங்களுக்கு என்ன தெரியுது, பையர்ஸ் டாமினேஷன். அதாவது க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்தால் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு சுத்தியல் மாதிரி கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருந்தது அப்படின்னா கேண்டில் அது வந்து பையர்ஸ் டாமினேஷனை காமிக்குது. சரிங்களா? சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சலில் தான் நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேபி அப் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக ரிவர்ஸ் ஆகுது, இல்லை டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறுறது. ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லேயும் நடுவில் இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சடனாக இந்த ஹேமர் கேண்டில் பேட்டர்ன் வந்து விழுகுது அப்படின்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் டாமினேஷன் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி அப் ட்ரெண்டு, அதாவது ட்ரெண்டு வந்து டோட்டலாக டவுன் ட்ரெண்டாக இருந்தது அப் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பார்ப்போம். எந்த டைம் ஃப்ரேம் பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருந்து ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வரும். ஆனால் எந்த அளவுக்கு கம்மியான டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ட்ரெண்டும் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு 1 டே கேண்டிலில் விழுந்தது அப்படின்னா அந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்கணும். சரிங்களா? வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டுமே பார்த்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ட்ரூத் அபவுட் கேண்டில் ஸ்டிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள்.
ஸோ அதை சொல்லியிருக்கேன். அதனால் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து இந்த லெவல்ஸ் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கலாம் சரிங்களா. இந்த சப்போர்ட் லெவலில் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது கிளியராக வந்து அதை ஒரு சப்போர்ட் லெவலாகவே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம இந்த கேண்டில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அப்போ பையர்ஸ் டாமினேஷன் நமக்கு கிளியராக தெரியும், இந்த இடத்துல டாமினேஷன் தெரியும் இந்த கேண்டில் மூலமாக. அப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். அது லெவல்ஸ் வந்து முக்கிய லெவல்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கேண்டில் வந்து இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இது டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அடுத்த கேண்டில் வந்து அதோட க்ளோஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல லெவல்ஸில் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது டவுன் ட்ரெண்டில் இது க்ரீன் கலர் கேண்டில். ஸோ டவுன் ட்ரெண்டில் சடனாக ஒரு க்ரீன் கலர் ஹேமர் விழுந்தது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்படி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவோம். அதாவது இதே ஹேமர் வந்து தலைகளாக விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே தான் ரிவர்சல். நான் இப்போ பையருக்கு என்ன சொன்னனோ அதே மாதிரி இது செல்லர் டாமினேஷன். செல்லர் டாமினேஷன் எந்த மார்க்கெட்டில் வந்து ரிவர்சல் ஆகும்? இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஹேமர் கேண்டில் வந்து ஒரு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பாடி ஆஃப் த கேண்டில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 20 அதாவது மோர் தென் 70% விக் இருக்கணும் சரிங்களா. அதாவது இது வந்து இந்த விக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹை லோ விக் வந்து 70% இருக்கணும். ஒரு 30% தான் வந்து இந்த கேண்டிலோட இதில் இருக்கணும் சரிங்களா. இப்போ 50% இருக்கும், அதெல்லாம் வந்து ஹேமர் கிடையாது சரிங்களா. 50% இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதாவது டோட்டல் பாடி ஆஃப் த கேண்டில் வந்து சைஸ் வந்து 100% அப்படின்னா இதில் வந்து விக்கு வந்து 50%, இதில் பாடி வந்து 50% இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஹேமர் கேண்டில் கிடையாது. ஸோ 70% வந்து விக் இருக்கணும். இதே சேம் இது வந்து நமக்கு ஹேமர் கேண்டில்லேயே பொருந்தும், இன்வெர்டட் ஹேமர்லேயே பொருந்தும். ரெண்டுமே ஒன்று தான். சுத்தியல்னா உங்களுக்கு தெரியும்ல, மேலே வந்து ஒரு சைஸ் இருக்கும், கீழே வந்து ஒரு பெரிய சைஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு சுத்தியல். ஒரு கரெக்டாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் தான் சுத்தியல். அப்போ இது வந்து 70% இருக்கணும் இந்த விக்கு, இந்த பாடி வந்து 30% இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹேமர் கேண்டில் சொல்லுவோம். ஸோ இன்வெர்டர் ஹேமர் கேண்டில் அப்படின்னா என்னன்னா, தலைகளாக அதே ஹேமர் வந்து தலைகளாக விழுந்தா இது இன்வெர்டட் ஹேமர். இது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு இன்வெர்டட் ஹேமர் விழுகுது அப்படின்னா அது வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டோட இண்டிகேஷன். ஏன்னா செல்லர்ஸ் டாமினேஷன் வந்துருச்சு. அந்த செல்லர்ஸ் டாமினேஷனோட சைக்காலஜி என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா இந்த ஹேமர் கேண்டிலை.